ப்ரோ பீச்சுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு கடை போட்டு சேல் பண்ணுங்க ப்ரோ. லாபம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். சரி, சேல்ஸ் பண்ணா மாதிரி நம்ம பக்காவா வந்து சேல்ஸ் பண்ணுவோம். எவ்வளோ லாபம் வருது எவ்வளோ நஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து முதலீடு வந்து எவ்வளோ நம்ம போட போகிறோன்னா 1500 அவ்வளோதான் முதலீடு போட போகிறோம். அதை போட்டு நம்ம எவ்வளோ லாபம் வருது எவ்வளோ சேல் பண்ணுறோம் என்ன ப்ராடக்ட் வாங்கினதான் தெரில, நம்ம பார்ப்போம். இப்போ போயிட்டு நம்ம ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம ஹோல்சேல் கடையில் போய் வாங்குவோம். அப்போ தான் வந்து கம்மி ப்ரைஸ் தருவாங்க. நம்ம சேல் பண்ணும்போதும் அது ஒரு 2 ரூபா 3 ரூபா போட்டு நம்ம சேல் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை என்ன நடக்குது எப்படி போக போகுது சொல்லிட்டு ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபுல் டிராஃபிக். நம்ம தான் டிராஃபிக் ஆனாலும் நம்ம டாஸ்க்கை முடிக்கிறோம், கஷ்டப்பட்டு போய் தான் ஆகணும். என்ன பண்ணுது, நம்மளே ஒரு ½ அன் ஹவராக போயிட்டுருக்கோம் இந்த டிராஃபிக்கில் போகுது. நம்ம தாத்தாலாம் பாருங்கள் எவ்வளோ நேரம் போயிருப்பாரு. ஃபஸ்ட் நம்ம பல்லாப்பழத்தோட ஆரம்பிப்போம். பல்லாப்பழம் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி அந்த ஜனத்தையும் தாண்டி நாங்கள் ஒரு 4 ஹவராக சுற்றிட்டு இருந்தோம். எந்த பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையும் ஏறி இறங்கணும். நாங்கள் எதிர்பார்த்த பொருள் கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக ஒரு 4-5 கடையில் ஒவ்வொரு திங்ஸும் வாங்கணும். பார்த்து வாங்கணும், இதெல்லாம் சேல் ஆகுமான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாரியே வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் ஆரம்பிப்போம். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிடுறேன். நம்மகிட்ட வந்து 2 வாட்டர் பாட்டில் இருக்குது. ஒன்று வந்து குட்டி வாட்டர் பாட்டில், ஒன்று பெரிய வாட்டர் பாட்டில். அதுக்கப்புறம் கீ செயின்ஸ் இருக்குது. கொஞ்சம் பிராண்டட் கீ செயின், கொஞ்சம் கார் கீ செயின்ஸ் அதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பர்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா லேடிஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய லேடிஸ்லாம் இருப்பாங்க பீச்சில், அதனால் பர்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் குட்டியாக கிட்ஸு கவர் பண்ணுற வருஷம் உண்டியல் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் லைட் எரியிற மாரி பொம்மை. இந்த ப்ராடக்டை போய் சேல் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம சேல்ஸ் பண்ண வரோம். நம்ம கடை பேர் வந்து கியா பிளாக்ஸ் பேண்டி ஸ்டோர். பேண்டி ஸ்டோர் பொருள் தான் போய் கூப்பிட்டு இருப்போம். வாங்க எவ்வளோ பண்ணிட்டோம், பண்ண மாட்டோமா? இப்போ கடை வாங்கணும், அவன் நம்ம நம்பி தரல. 1500 ரூபாய் தரத்துக்கு 1000 வாட்டி யோசிச்சுட்டாங்க. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நான் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து உங்ககிட்ட நான் வந்து லாபத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்ககிட்ட நம்ம சேலஞ்சில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ அவங்ககிட்ட நம்ம ஜெயிக்கணும். அவங்க யாருன்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம போய் சேல்ஸ் பண்ணுவோம். வாங்க போகலாம். புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம் பிளாட்ஃபார்மில். ஓனர், சேல்ஸ்மேன் 2 பேரும் பிளாட்ஃபார்மில் தான் வரும். எங்கள் கடை இதுதான். 2க்கு 4 அவ்வளோதான் வந்து அவ்வளோதான் இடத்துல பொருள் வைக்க முடியும். ஆரம்பிப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர் 100 நார்மல் வாட்டர். எல்லாம் நார்மல் வாட்டர் பாட்டில் keychain. Everything 100. This also 100. Yes. அது மட்டும் 30. என்ன சொன்னா தெரியும்? 90 rupees. 100 rupees கூட உங்களுக்கு 90 rupees. No, we have to struggle for the 20 rupees here. Thanks sir, ரொம்ப thank you bro. கடாச்சு வாங்கிக்கடா தாச்சி. என்ன மகா keychain வாங்கினீங்களா? ஃபர்ஸ்ட் போனி 550 ரூபாய் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் காசு நம்ம பண்ணது. Thank you bro. Nah, bro. Keychain. Water bottle on or keychain free. Thank you. இதெல்லாம் நேர்மையாக இருக்காங்க. நம்ம இவ்வளோ வாங்கிக்கிறாங்க. சரி ஆடு தெளிவு இல்லைன்னா கொடுக்கணும். அதனால் கீச்சைன் ஒன்று கொடுத்துட்டேன். 10,000 வாங்க. ஐயா முன்னாடி போட்டுருங்க ஐயா. எந்த கீச்சைன் வேணும்? 100 தாங்க. எது வேணும்? தேங்க்யூ ரொம்ப ப்ரோ. வா ப்ரோ, ஃபர்ஸ்ட் என்ன வேணுமா வந்து பாரு ப்ரோ. வா ப்ரோ, பார்த்துட்டு என்ன வேணா வாங்கிக்கோங்க. எல்லாம் கம்மி தான் ப்ரோ. 30, 20, இதெல்லாம் 100 ரூபா ப்ரோ. 100 ரூபா ப்ரோ. தண்ணி பாட்டலாம் நான் என்ன வேணும்? அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுங்க ப்ரோ. ஹெல்ப்ஃபுல்லா ராமேஸ்வர டீம் ப்ரோ. அப்படியா? ராம்நாடு எல்லாம் தரேன் ஏறி தராவா? ஏய் யோச்சு. கார் வாங்க. ஒரு கார் எடுங்க. நான் 20 ரூபாய் தான் ப்ரோ. 20 ரூபாய் கார் எடுங்க. நான் ஓகே தேங்க் யூ. வாங்கி குடுற சித்தப்பா ஏதாவது. என்னடா வேணும்? இது வேணுமா ப்ரோ? நாங்க நீங்க பர்ஸ் வாங்கிக்கீங்க. இல்ல வேணும். நாங்க 90 ரூபாய் தான் போடு வரேன். இல்ல வேணாம். போடு ப்ரோ. 120 ரூபாய் ப்ரோ. ப்ரோ இவன் ராமேஸ்வரம் ப்ரோ. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் காரைக்குடி செட்டிநாடு கேள்விப்பட்டீங்களா? அப்படியா? செட்டிநாடு ப்ரோ. இவ்வளோ சீட்டில் வியாபாரம் நடக்கணும்னு எதிர்பார்க்கல நம்மளே.
ஆ ஃபாலோ பண்ணாரு. அப்படியா தேங்க்யூக்கா. நல்லா இருக்காங்களா வைஃப்? எல்லாம் நல்லா இருக்காங்கக்கா. சரி சரி என்ன விக்கிறீங்க? டாஸ்க்குக்கா இருக்கணும் பீச்சில் கடை போட்டு. அப்படிங்களா? இது என்ன இது 30 உண்டியலுக்கா அது முடியல. ஃபர்ஸ்ட் சரி கொடுங்க. எது என்னதுங்க இது வந்து நான் உங்களுக்காக எடுத்துக்கிறேன். அப்படியா 30 rupees தாங்க அது. சரி ஓகே. போட்டதா எத்தனை? கார்ல போனா ஓடி வந்து உங்களுக்காக. அப்படியா நிலா. அப்படியா தேங்க்யூ. சில்லறை இல்லையே. ரொம்ப தேங்க்யூக்கா. உங்க பேர் நிலாவா? ஆமா. ஆ சரி. நீங்க நல்லா எல்லாம் நல்லா இருக்காங்க. பார்த்துப்பேன். இந்த ஊர் இங்க இல்ல. அப்படியா தஞ்சாவூர். தஞ்சாவூரா? அப்படியா மன்னார்குடி side. கடை கொஞ்சம் நல்லா போச்சு, இப்போ டல்லா போகுது. எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வாங்கிட்டு போனாங்க பார்த்து வெளியே எல்லாருமே வந்து வாங்கலை. இது வந்து கம்பெனியே எடுத்துக்குது, நான் காசு கொடுத்துறேன். டிஆர்ஸ்டி இது கம்பெனி காசு ஏதோ அப்படி சுற்றி நம்ம போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். 100 ரூபா தான் அது. இது 90 ரூபா கூட நான் பர்ஸு. வாங்கிக்கலாம். 30 rupees தான். 2 தெரியலா 60 ரூபா தானா? அப்படியா ஸ்பீக்கர் இல்லை வாட்டர் பாட்டில் தானா? ஏதாச்சும் வாங்கி போங்கண்ணா. ஆமாண்ணா வேணுமா? கிச்சன் வேணுமாக்கா? 90 ரூபாய்க்கா பர்ஸு. பர்ஸ் என்ன வேணுமாக்கா? அப்படியா அப்படியா நல்லா எப்படியா ஐயோ நல்லா வச்சிரு போது பேச மாரி பேசி கார் வாங்கி போயிட்டானுங்க. 20 ரூபாய் கார் லாஸ்ட் நம்பர். தேங்க்யூ தேங்க்யூ. சேஞ்ச் இல்லையே. 100 30 130 ரூபா தான். பர்ஸ் ஒன்று எடுத்துங்க அவ்வளோதான். 200 ரவுண்ட் ஆகிடும். 70 rupees தானே பர்ஸு. தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ 80 ரூபா தான். தேங்க்யூ எடுத்தேன். 20 ரூபாய் சில்லறை இல்லையா? ரொம்ப தேங்க்யூ. அப்படியா தேங்க்யூ. அப்படியா அப்படியா ஓகே. ஆமா சேல் பண்ணோம். டாஸ்க் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை நான் சேல் பண்ணோம். 80 rupees தான். ஓகே ஆமாம். பை. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளுக்கோசம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 கீ செயின், அது ஒரு கீ செயின் வச்சுட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. அப்படியா புரியல. யூபி சூப்பர். ஓகே எல்லாம் பொருளையும் வித்தாச்சு. இந்த 5 1 2 3 4 இந்த 6 பர்ஸ் மட்டும் தான் வைக்கணும். இது வித்துட்டோம்னா சேலஞ்ச் கம்ப்ளீட். நம்ம போயிடலாம். 80 ரூபா தாங்க. அக்கா அப்படியே போயிட்டு எடுத்துலாம். ஆளுக்கு ஒன்று வாங்கினா ஒன்னே நல்லா தாங்க இருக்கு. பரவாயில்ல வீட்டில் வச்சுங்க. பர்ஸ் வேண்டாமா? அவர் வீடியோல இன்ட்ரெஸ்டா பாப்பேன் தெரிஞ்சுக்கோ. அவன் கால்ல போடுற வீடியோல இருந்து எல்லாமே பார்த்துன்னுக்குறேன். அதெல்லாம் இல்ல ஒன்று 2 பஸ் தான். அது வித்துட்டு போயிட்டா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும். யூடியூப்ல பார்த்து சேஞ்ச் இல்லையா? 20 rupees சேஞ்ச் இல்லையே. கடைசி ஒரே ஒரு பர்ஸுங்க. இந்த பர்ஸை வித்ரா டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். பர்ஸ் வாங்கிக்கிறீங்களா? 80 rupees 1 piece. 80 rupees தாங்க. இதை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவாங்க. நாங்கள் அப்படியா? அவங்க தங்கச்சி யாருன்னா 80 rupees தான். யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஏன் யோசிக்கிறீங்க? சூப்பரா பண்றீங்கண்ணா. தேங்க்யூ. ஸோ டயர்டுங்க. எல்லாமே வித்துட்டோம். இந்த ஒரு பர்ஸு கிட்டத்துக்கு ஒரு 50 பேர்கிட்ட கேட்டிருப்பேன். யாரும் வாங்க மாட்டாங்க.
நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 6 ஹவர் 7 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி சேல் பண்ணிடும். நம்ம வந்து நேற்று சேல் பண்ணோம், செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. அந்த வீடியோ எடுக்க முடியல, வீட்டுக்கு வந்தோம் பயங்கர டயர்டு. ஏன்னா நம்ம சாப்பிடாம எதுவுமே பண்ணாமல் வீடியோ எடுத்துருந்தாங்க. நம்ம முதுகு வலி வர நின்றுட்டே இருந்தோமா, கரெக்டாக ஒரு மணி 12-11:30 மணி போயிருப்போம். நான் வீட்டுக்கு வரும்போது மணி 6 7 அங்கே வீடியோ முடியும் போது 6 மணி, வீட்டுக்கு வரது 7 ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டா ஆயிடுச்சு. இல்லை அப்பயே சொல்லிட்டு இருப்பேன் எவ்வளோ கணக்கு வந்தது, எவ்வளோ லாபம் வந்தது சொல்லிட்டு. நம்ம 1500 போட்டோம், அது எவ்வளோ லாபம் வந்ததுன்னா அப்படியே பாதிக்கு பாதி 3000 வந்தது. கையில் பார்த்தீங்கன்னா 1470 ரூபா இருக்குது. ஜிபேயில் பார்த்தீங்கன்னா 1650 ரூபா. மொத்தமாக கேல்சி பண்ணால் 3120 ரூபா வந்துருக்கு நம்மளுக்கு லாபம். 1620 ரூபா அசல் நம்மளுக்கு லாபம் வந்திருக்கு. ஒரு 5 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி சரி நாங்கள் ஆனால் நேற்றுல தான் ஸ்பெண்ட் பண்ணோம். பொருளாக வாங்கி நம்ம வாங்குறது வந்து நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நம்மளுக்கு கூலி. இந்த டாஸ்க் பண்ணதும் ஒரு உங்களோட மோட்டிவேஷன் தான். நீங்களும் கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம லாபத்தை பார்க்கலாம். ஒருத்தங்கிட்ட நான் வந்து 1500 ரூபா வாங்கினேன், அவங்க வந்து என்னை நம்பி தர மாட்டாங்க, நீ விற்க மாட்டேடான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த பேலன்ஸை கொடுத்துரும். ஏன்னா நீ கொடு, நான் உனக்கு காசை சேல் பண்ணுறேன், உங்ககிட்ட கொடுக்குறேன், என் நம்பி 1500 ரூபா தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஃபஸ்ட்டு. அது வேறு யாரும் இல்லை, மேடம் இவங்க தான் 1500 ரூபா கொடுத்து 1000 வட்டி வச்சாங்க. இதெல்லாம் நீ விற்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமெடி தான் சொன்னாங்க. தாங்க நாங்கள் வந்து கூவி கஷ்டப்பட்டு விற்ற காசு நாங்கள், நீங்கள் குத்த காசு ஓகேவா, மீதி காசு லாபத்தை கேட்குறாங்க, அசலை மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனால் முக்கால்வாசி வாங்கினது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எங்கள் வீடியோவில் பார்த்து தான் வந்து வாங்கினாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வாங்கினாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது இது எல்லாத்தையும் செல் பண்ணுது. அதெல்லாம் தட்டி விட்டுட்டு என் மைண்டை ஃபுல்லாக நம்ம விற்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே விற்று முடிச்சிட்டேன். எவ்வளோ நாங்கள் பாதிலாம் நினச்சிட்டோம் நம்ம பாதி விற்காமல் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் பர்ஸ்லாம் சேல் ஆகலை, உட்காந்த இடத்துல வேலை செஞ்சால் வேலை ஆகாது, கையில் தூக்குறா பர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கேட்டு விற்று விட்டோம். நாங்கள் 100 ரூபா போன்ற பர்ஸை 80 ரூபான்னு போட்டு விற்றோம். ஏன்னா நம்மளுக்கு அதிகமான லாபம் வேணாம், நம்மளுக்கு கம்மியான லாபம் இருந்தாலே போதும். அதுவும் இல்லாமல் நான் லைட்டாக ஒன்று சொல்லணும், நம்ம ஒருத்தங்கிட்டேருந்து 100 ரூபா வாங்குறதோட 100 பேர்கிட்டேருந்து 1 ரூபா வாங்கிடலாம். கம்மி பட்ஜெட்டில் நம்ம நிறைய கஷ்டமாக போச்சுன்னா நம்ம லாபம் அதிகமாக வரும். நம்ம அதிகமாக வச்சுட்டு நம்ம லாபத்தை அதிகமாக எதிர்பார்த்தோன்னா நம்ம நஷ்டம் தான் வரும். கம்மியாக கொடுங்க, மக்கள்கிட்ட டேஸ்ட்டாக கொடுங்க, எங்கே இருந்தாலும் தேடி நம்மளை வருவாங்க. இவங்ககிட்ட கொடுத்த சேலஞ்சை வின் பண்ணிட்டோம். இங்கே நீங்கள் சொன்ன சேலஞ்சை நான் வின் பண்ணிட்டேன். இது ஒரு டாஸ்க்கை முடியுது. நெக்ஸ்ட் டைம் நான் வரலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அத்தனையில் பார்ப்போம். பாய்.